தேர்தல் வந்தா போதும் சின்ராச கையில பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி திமுக காரங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. சுழண்டு சுழண்டு வேலை பார்ப்பாங்க. அப்படி ஓட்டு கேட்டு வரக்கூடிய திமுக காரங்க கிட்ட நம்ம சில கேள்விகள் கேட்கணும். குறிப்பா நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய கே ஸ்டாலின் அவர்கள் கிட்டயும் உதயநிதி கிட்டயும் நீங்க எல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல நம்ம சுப்பிரமணியம் பாரதி பாடின மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருந்துச்சு. இங்க இளைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அறிவாளிகளா இருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சியில, அதாவது திராவிட மாடல் ஆட்சியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். ஏன்னா இது போதையில் சிறந்த தமிழ்நாடா மாறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புங்க. இதை பத்தி தான் இந்த காணொலியில பேச போறேன். வணக்கம், நான் லோகேஸ்வரி. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்களோ இல்லையோ, கலர் கலரா விதவிதமா டிசைனா பேர் மட்டும் வச்சாங்க. இந்த ஆட்சிக்கு அவங்க வச்ச பேர் வந்து திராவிட மாடல். அடுத்து நாங்க வந்தோம் அப்படின்னா திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படி இந்த திராவிட மாடல்ல என்ன பெரிய ஆச்சரியத்தை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு காலத்துல நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியார் பாடியிருப்பாரு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில அப்படி சிறந்து விளங்கி இருந்தாங்க, கல்வி அறிவோட இருந்தாங்க, இங்க இருந்த இளைஞர்கள்லாம் துடிப்போட இருந்தாங்க, தொழில் முனைவோர்களா இருந்தாங்க, நல்ல நாட்டுப்பற்றோட இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரோட்ல இருக்க ஒவ்வொரு பொட்டு பொடுசும் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சாக்கு அடிமையாகி கஞ்சாவில் சிறந்த மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயம். ஏன்னா வந்து இங்க டாஸ்மார்க்கை தொட்டு, சிந்தட்டிக் ட்ரக் தொட்டு, இன்னைக்கு வந்து மெத்தபெட்டமைன் வரைக்கும் விதவிதமா ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்து அந்த தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்துறதே திமுக காரனா தான் இருப்பான். அந்த அளவுக்கு மோசமா இருக்கு கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல. சரி, நாங்க ஆட்சிக்கு வந்து இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு மேடதோறும் வந்து வசனமா நீட்டிட்டு இருக்கீங்க. வீடு வீடா போய் நாங்க செஞ்ச சாதனையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க செஞ்ச சில சாதனைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். குறிப்பா இந்த போதை வஸ்துக்கள், கஞ்சா புழக்கம், குடி சாராயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஊறி போயிருக்கு இந்த 5 வருஷத்துல. லேபிள் ஓட்டின திமுக காரன் எப்படி கொண்டு போய் இதை சேர்க்கறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது விஷயம், நம்ம கனிமொழி அக்கா வந்து அதிமுக ஆட்சி காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே இளம் விதவைகள் தான் அதிகமா இருக்காங்க, இந்த அரசுக்கு கண்ணே இல்லையா, இப்படி டாஸ்மார்க்கை வச்சு பொம்பளைங்களோட தாலி அறுக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டாங்க நம்மளுடைய கனிமொழி அக்கா. இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இப்ப கனிமொழி அக்காவே பல இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மார்க் எல்லாம் மூடுங்க, நிறைய பேர் வந்து அதனால கஷ்டப்படுறாங்க, நீங்க இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படிங்கிற சொன்னா, அந்த மாதிரிலாம் எந்த கோரிக்கையும் இல்லைங்க டாஸ்மார்க்கை மூடுறதை பத்தி அப்படின்னு பிரஸ் மீட்லயே சொல்ற அளவுக்கு இருக்கு. இது போன மாசம், இது இந்த மாசம் அப்படிங்கிற ரீதியில தான் வந்து திமுக காரங்க வேலை பார்க்கறாங்க. குறிப்பா கனிமொழி அக்கா இத்தனை டாஸ்மார்க்கை மூடுவோம், அத்தனை டாஸ்மார்க்கை மூடுவோம், விதவைகள் இப்படி இருக்காங்களே, மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் அப்படின்னு ஊரூரா போராட்டம் பண்ணாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, டாஸ்மார்க்கை மூட சொல்லி மதுப்பிரியர்கள் கிட்ட இருந்து எந்த விதமான கோரிக்கையும் வரலங்க அப்படின்ற பிரஸ் மீட்டை கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் வந்து இதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த போதைனாலையும் கஞ்சானாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் எப்படி சீரழியுது அப்படின்னு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் எதுவும் நிறைவேற்ற கிடையாது. இப்படி இந்த சாராயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் ஊர் முழுக்க ஓட்டுறது, கஞ்சா வந்து 100 ரூபாய் 200 ரூபாய்னு மலிவான விடைகளை கிடைக்க வைக்கிறது அப்படிங்கிற சாதனையை செஞ்சிருக்க இந்த திமுக அரசு, திருத்தணியை தொட்டு நாங்கினேரி வரைக்கும் ஊருக்குள்ள நடக்கிற பல கலவரங்களுக்கும் பல கொலைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா தான் பிரதான காரணமா இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாரா நம்ம அப்பா ஸ்டாலின் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே கேட்கணுங்க. குறிப்பா இந்த டாஸ்மார்க் நம்மகிட்ட என்ன சொன்னாங்க, நாங்க வந்ததும் கையெழுத்து போட்டு இதை மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க 2021. நமக்கு தான் மறதி ஜாஸ்தி இல்லையா, நம்ம இதை மறந்துடுவோம். அப்படி நமக்கு ஓட்டு கேட்டு வரவங்க கிட்ட 2021 இதை சொன்னீங்களே, இப்ப மூடிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். பட் ஆனா அதுக்கு மாறா 2024-25 ஆண்டுல மட்டும் வருவாயா டாஸ்மார்க்ல கிடைச்சது கிட்டத்தட்ட 48,344 கோடிங்க. 2021 விட 34 மடங்கு உயர்ந்திருக்கு. ஒவ்வொரு மக்களுக்கும், அதாவது 14,909 மக்களுக்கு ஒரு டாஸ்மார்க் கடை அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகுது தமிழ்நாட்டுல. ஆனா
பப்ளிக் ஹெல்த் சென்டர் பார்த்தீங்கன்னா 51,496 மக்களுக்கு ஒரு பப்ளிக் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறது நடக்குது. டாஸ்மார்க்கு 14,000 பேருக்கு ஒரு டாஸ்மார்க்குன்னு கொடுத்து குடியை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மக்களுக்கு இலவசமா கொடுக்க வேண்டிய இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா 30,000க்கு ஒரு ஹெல்த் சென்டர் தான், 30,000 மக்களுக்கு ஒரு ஹெல்த் சென்டர் தான். இந்த லட்சணத்துல தான் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். இது போதாதுன்னு டாஸ்மார்க்ல வந்து 10,000 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கிற விஷயம் வந்து பரவலா ஊர் முழுக்க போச்சுங்க. அதோட பாட்டிலுக்கு 10 ரூபாய். இந்த ஃபேமஸான டைலாக தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா நீங்க குடிச்சிட்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கும் 10 ரூபான்னு மது பிரியர்கள், குடிகாரர்களை மது பிரியர்கள் தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலை கொடுத்து இந்த ஆட்சியில வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இந்த ஆட்சி தான் நமக்கு வேணுமா அப்படின்னு சிந்திக்கணுங்க. அடுத்தது கஞ்சா. நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாருங்க. என்ன அப்படின்னா, கஞ்சா புழக்கமே கிடையாதுங்க, 0 கஞ்சாங்க அப்படின்னு சொல்றாரு. கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை. தமிழ்நாட்டில் சென்னையில் அரசு மருத்துவமனை பின்னாடி கஞ்சா செடியை வளர்த்திட்டு இருக்கானுங்க. அந்த லட்சணத்துல தான் இருக்கு. இங்க கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு. இதை மறைச்சு மக்களுக்கு வந்து முட்டாளாக்குற வேலையை மட்டும்தான் வந்து தமிழக அரசு பண்ணிட்டு இருக்காங்க. MK ஸ்டாலின் தலைமையிலான அரசு இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட மீடியா பவரை கையில வச்சுட்டு என்ன வேணா சொல்லலாம் அப்படின்றது தான் இருக்குங்க. இதுல ஒரு வருஷத்துக்கு சுமார் 40,000ல இருந்து இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குது பாத்தீங்கன்னா 1.4 லட்சத்துக்கு மேல வந்து உயர்ந்து இருக்குங்க. இது ஒரு பிரதான பிரச்சனை. இன்னைக்கு சந்தை பொந்து முழுக்க சின்ன பசங்க அருவா வச்சு ரீல்ஸ் போடுறதும் போதையில தள்ளாடுறதுமா பள்ளி குழந்தைகள், பள்ளி பெண்கள் வரைக்கும் வந்து இந்த கஞ்சா அப்படிங்கிறது சேர்ந்துருக்கு. குறிப்பா சில கிராமங்கள்ல +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சாவை போட்டுட்டு ஆசிரியரே அடிக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு இருக்கு. இப்படியே போனா நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலம், இந்த தமிழ்நாட்டோட எதிர்காலம் எப்படியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். இது மட்டுமா அப்படின்னா, கள்ளச்சாராயத்தை காசுறவன் எவன் பாத்தீங்கன்னா அதே திமுக காரன் தான். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும், பெரிய வலியை கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில இருந்த அந்த 66 மரணம். அதை காசுனவன் யாருன்னு பாத்தீங்க, அதுக்கு உடந்தையா இருந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக காரன் தான். இவன் பேர் வந்து கண்ணுக்குட்டின்னு நினைக்கிறேன். பேரை பாத்தீங்கன்னா நல்ல பேர் வச்சுப்பானுங்க. இவன் தான் வந்து இதுக்கு மூலவையா இருந்து அங்க கள்ளச்சாராயத்தை காசி 68 பேர் மரணம். நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா 10 லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுப்போம்னு சொல்ற ஒரு வெக்கங்கட்ட அரசு எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னா அது திமுக அரசா தான் இருக்குங்க. இப்படி குடிக்கிறவனை வந்து மோட்டிவேட் பண்ணி இங்க பண்ற விவசாயிகளா இருக்கட்டும், படிச்சு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கான வேலை வாய்ப்பு, இதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. மது பிரியர்கள் இல்ல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனானா அவனுக்கு 10 லட்ச ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அரசு அறிவிக்குதுன்னா இதெல்லாம் எவ்வளவு வெக்கக்கேடான விஷயம். இதை நம்ம சிந்திக்கணும். அதோட நின்றுச்சானா அது பக்கத்திலேயே இருந்த செங்கல்பட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 பேர் இறந்து போயிருக்காங்க. சோ நம்ம இதை நினைவுல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். குறிப்பா இந்த திராவிட மாடல் ஆட்சியில நம்ம மக்களுக்கெல்லாம் கிடைச்சது என்ன அப்படின்னா, போதை, டாஸ்மார்க் வருமானத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, 10 ரூபா பாட்டிலுக்கு. அடுத்து நம்மளுடைய இந்த கள்ளச்சாராயம், கஞ்சா புழக்கம், மெத்தஃபெட்டமைன்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை கூடையே வச்சு அயலக பிரிவில் அவனுக்கு பொறுப்பும் கொடுத்து திமுகலையே இதை வந்து சிறப்பாக செய்யுங்க, லேபிள் ஒட்டி கொடுத்துட்றோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நடக்குது. இதெல்லாம் நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கேட்டோம் அப்படின்னா, நீங்கள்லாம் இங்கே சிறப்பாக இருக்கீங்க, நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து தான் நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கதை விடுவாங்க. சத்தியமாக இங்கே யாரும் சந்தோஷமாக இல்லை. வாக்கு கேட்டு வரவங்க கிட்ட இதையெல்லாம் கேளுங்க. நாளைய தலைமுறை தமிழகத்துக்கு என்ன தேவை, யார் வந்தா ஆட்சிக்கு சிறப்பாக இருக்கும், திமுக மீண்டும் வந்தா உங்க குழந்தைங்களோட நிலைமை என்ன, உங்க கணவன்மார்களோட நிலைமை என்ன அப்படின்னு பெண்களாச்சும் யோசிச்சு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.